Friends, welcome back to Dr. Mustafa's Need Guidance Hub. Happy Sunday. So இன்னைக்கு சண்டே, நெக்ஸ்ட் சண்டே நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து நீட் எக்ஸாம் 2025 இந்த நேரத்தில் நடந்துகிட்டு இருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி வரக்கூடிய வெட்னஸ்டே இல்லாட்டி தேர்ஸ்டே நம்ம பிள்ளைகளுடைய ஹால் டிக்கெட் எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிரும். நம்ம வந்து அந்த மாதிரி வரும்போது டக்குன்னு நாங்கள் இன்டிமேட் பண்ணுறோம். நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கிறலாம். ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணும்போது செக் பண்ணிக்கோங்க, அதில் டிஜிட்டல் சயின்ஸ் இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஃப்ரண்ட்டில் பேக்கில் எல்லாருமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு அதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணவுடனே உங்கள் பிள்ளைகளுடைய சென்டர் எங்கங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ அந்த சென்டருக்கும் உங்களுடைய வீட்டுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குன்றது ஒரு தடவை எக்ஸாமுக்கு முன்னாடினாலோ இல்லை அதுக்கு முன்னாடினாலோ கண்டிப்பாக ஒரு விசிட் ஒன்று போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் மட்டும் போய் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அன்றைக்கி கிளம்புற அன்றைக்கி. ஸோ சண்டே மத்தியானத்து மேலே தான் எக்ஸாம் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீட்டில் இருந்தே ஒரு இட்லியோ அந்த மாதிரி ஏதோ செஞ்சு கொண்டு போயிடுங்க. எக்ஸாம் சென்டருக்கு உள்ள பசங்களை அனுப்புறதுக்கு முன்னாடி ஏதோ கொஞ்சம் சாப்பிட வச்சு உள்ளே அனுப்புங்க. கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.